மகிழ்ச்சியுடன் நிகழ்வுடன் உங்களின் முன்பு டாக்டர் சொக்கலிங்கம் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த 7வது மாநில மாநாடுக்கு என்னை அழைத்த தலைவர் திருவதனருக்கு ஒரு வேண்டுகோள். இவர்களுடைய 25வது மாநாடுக்கும் சொக்கலிங்கத்தை அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 80 வயதாகின்ற சொக்கலிங்கம் இதுவரை ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. 60 வருட பயணத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உலகளவில் இருக்கின்றார்கள். உலகளவில் இருக்கின்ற மாணவர்கள் அனைவரும் சொக்கலிங்கத்தோட பல மடங்கு உயர்ந்த நிலையில் பணி செய்வதை பார்த்து மகிழ்ச்சியை அடைவதுதான் சொக்கலிங்கம். அந்த மகிழ்ச்சியை கொடுப்பதுதான் இந்த அருமையான மாணவனாக இருந்த திருவதனன் இப்போ தலைவராக இருந்து அவருக்கு நான் மாணவராக இப்பொழுது இருக்கின்றேன். 2 நிமிடங்கள் உங்கள் கவனம் எனக்கு செலுத்த வேண்டும். நாம் அனைவருமே இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றோம், உறவினர்களை பார்க்கின்றோம். மேல்படி செல்ல கீழ்ப்படிக வேண்டும். மேலே சென்ற பிறகு நாம் அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் நோக்கத்துடன் தான் நாம் அனைவரும் தேர்ந்தெடுக்கிறோம். சொக்கலிங்கம் போய் நான் தனித்து வாழ்ந்து விடுவேன் என்று சொன்னால் ஐஸ்வரி கணேசன் நினைப்பை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவார். எந்த மனிதனும் தனித்து வாழ முடியாது. நம்மை வாழ வைப்பதே நம் சமுதாயம்தான். ஒவ்வொருவருக்கும் ஒரு அறிவுரை, அட்வைஸை சொல்ல மாட்டேன், அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றேன். ஒவ்வொருவரும் சுயநலத்துடன் தன் நலத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். தன் நலத்தை பார்த்துக் கொண்டு குடும்ப நலத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். குடும்ப நலத்தை பார்த்து கொண்ட ஒவ்வொருவரும் தன் உறவினர் நலத்தையும், மிக முக்கியமாக ஒவ்வொருவரும் சமுதாய நலத்தினை பார்த்துக் கொள்கின்ற சக்தி நாம் பெற வேண்டும். கோவிட் முடிந்தவுடன் நான் 18,000 பேர் இருக்கின்ற அரங்கத்தில் ஜப்பானில் போய் பேசினேன். பேசிய தலைப்பு 100 வருடம் வாழ வேண்டும் என்று. 100 வருடம் வாழ வேண்டும் என்று சொன்ன தலைப்பில் 2000 பேர் எழுந்த ஐஸ்வரி கணேசன் என் பேச்சை கேட்க விரும்பவில்லை என்றார்கள். ஏன் என்று கேட்டேன். அந்த 2000 பேருக்கு ஆல்ரெடி 102, 103, 104 வயது ஆகிவிட்டது. உடனே ஒரு ஆராய்ச்சி பண்ணோம். சொல்றார் திருவதனன், எப்படி அவங்க 100 வருடம் கடந்து வாழ்கின்றார்கள் என்றால், அவர்கள் அனைவருமே இயற்கையுடன் வாழ்கின்றார்கள், தன் மொழிக்காக வாழ்கின்றார்கள், அதுவும் மிக முக்கியமாக தன் சமுதாயத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எவனொருவன் தன் சமுதாயத்திற்காக வாழ முற்படுகின்றார்களோ சொக்கலிங்கம் மாதிரி மருந்தே சாப்பிட வேண்டியதில்லை. இது அருமையான கருத்து சொன்னாங்க. 7வது என்பது மிக முக்கியமான நம்பர். என்னை பொறுத்தவரை எல்லா நேரம் எல்லா நம்பர் எல்லாமே ஒன்று தான். பட் 7வது நம்பர் என்று சொன்னதால் அது வானவில்லாக நான் குறிப்பிட்டு விடைபெற விரும்புகின்றேன். வானவில் தோன்றி மறைந்துவிடும். நாம் அனைவரும் தோன்றி மறைய போகின்றோம். வானவில்லை கிட்ட போனால் தொட முடியாது, வானவில்லை கிட்ட போனால் பார்க்க முடியாது, தூரத்தில் இருந்து மட்டும்தான் ரசிக்க வேண்டும். வானவில்லை நான் 3 கருவிகளாக பயன்படுத்த விரும்புகின்றேன். உணர்வு, நீ கூடவே சொல்லணும், சொல்றீங்களா? உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை முதலில் இருக்கின்ற ஊ என்ற வானவில் இருக்கின்ற 7 நிறங்களை உங்கள் எண்ணங்களாக மாற்றிக் கொள்ளுங்கள். அதுவும் நீங்க கூடவே சொல்றீங்களா? அமைதி, அன்பு, அறிவு, ஆற்றல், அடக்கம், அரவணைப்பு, ஆதரவு. அந்த எண்ணங்களுடன் வளைந்து கொடுக்கின்ற பக்கம் வந்துவிட்டால் நீங்கள் வானவில்லாக மாறிவிடுவீர்கள். வானவில் இருக்கின்ற நிறங்கள் 7 நிறங்கள் காய்கறி பழங்களின் தோலில் மட்டும்தான் இருக்கின்றன. தயவு செய்து நீங்கள் அனைவரும் தோலுடன் சாப்பிட வேண்டும். பெண்கள் அந்த தோலசி ஆட்டு மாட்டு போட்டு அவைகள் புஷ்டியாக இருக்கின்றது. உள்ளே சாப்பிடுகின்ற சொக்கலிங்கத்திற்கு நோயாளிகளாக வந்து விடுகின்றான். வானவில் இருக்கின்ற 7 நிறங்களில் ஒரு உடற்பயிற்சி செய்தால் போதும். உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. வாழ்க்கையை உங்கள் தியானத்தில் நடத்த வேண்டும். ஸோ உணர்வு, உணவு, உடற்பயிற்சி என்ற வானவில் அடங்கியிருப்பதை கண்டுபிடித்து வாழ வேண்டும். இல்லை சொக்கலிங்க வேதாந்தம் பேசாது, கடைபிடிக்க மாட்டேன் என்றால் அப்பொழுது உங்கள் வீட்டில் வானவில் இருக்கும். என்ன தெரியுமா?
எல்லா வியாதிகளுக்கும் கலர் கலரான மாத்திரை மருந்துகள் வாழ்க்கை முழுவதும் சாப்பிட வேண்டும். ஸோ எந்த வானவில் வேண்டும் என்பது கையில் தான் உங்கள் கையில் இருக்கின்றது. அதான் அடிக்கடி சொல்கின்றேன். இது வாழ்க்கையில் ஒரு கோடு. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மனிதன் அமைதியாக இருப்பது கருவறையிலும் கல்லறையிலும் மட்டும்தான் அமைதியாக இருக்கின்றான். இடைவெளி என்ற வாழ்க்கை அந்த அமைதியை இழந்து 3 மந்திரங்களை கடைபிடிக்க தவறி விடுகின்றான். நான் சொன்ன 3 மந்திரங்களை நீங்கள் ஒவ்வொருவரும் கூடவே சொல்லுகின்றீங்களா? எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. அந்த 3 மந்திரங்களை இன்றையிலிருந்து உடன்பிறப்புகள் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் அது கவனிங்க, இந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்லை சொக்கங்க பேசுறதை கேட்க போனா குறைத்து சீக்கிரத்தில் இறந்துட போறீங்க. ஸோ இருக்க போகின்றீர்களா இறக்க போகின்றீர்களா இரண்டும் உங்கள் கையில் தான். இறைவனிடமோ சொக்கலிங்கத்தினோ திருவதனமோ யாருக்கிட்டையும் கிடையாது. நீங்கள் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதான் அடிக்கடி சொல்றேன். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதிமீது இருக்கின்ற பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்ற சித்த வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட முக்கியம் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ப்ளீஸ் அவாய்ட் ஹரி ஒரி கரி டு கெட் பரீட் என்று சொல்கின்றேன். எதற்காக சொல்கின்றேன்? மனிதன் 3 இதயங்கள். ஒன்று நம்ம இதயம் எனக்கு தெரியும். 2 கண்டக்கால் தசைகளும் 2வது 3வது இதயங்கள். அது இயக்கிக் கொண்டு இருக்கும் பொழுதுதான் இந்த இதயம் இதமாக இயங்கும். நடத்தல், நீந்தல், ஓடு எதுவாக இருக்கட்டும். திருவதனுக்கு தெரியும். இன்றும் நான் 9ஆம் மாடியில் இதயத்துறையில் தலைவராக இருக்கின்றேன். இந்த 9 மாடி செல்வதற்கு சொக்கலிங்கம் ஒரு முறை கூட லிப்டை பயன்படுத்தியது கிடையாது. உடனே புதுசாக லிஃப்ட் மேன் வந்தா சரவணன் சாசா லிஃப்டில் போகலாமே, ஏன்பா தொந்தரவு பண்ணுறேன், லிஃப்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமேன்னா. அதனால நான் மேலே போனேன்னா எல்லாருக்கும் சிரிக்கிறாங்க. ஐஸ்வரி கணேசன். உடற்பயிற்சி இன்றியமையால் ஆக்கிக் கொள்ளுங்கள். மிக முக்கியமாக வேண்டும் பொழுது மட்டும் சாப்பிடுங்கள். வேலைக்கு சாப்பிடக்கூடாது. உடம்பிலும் பாரம் கூடாது, மனதிலும் பாரக்கூடாது என்று எல்லாவற்றையும் கடைபிடித்து இங்கே இருக்கின்ற அனைவரும் என் உறவினர்களாக மட்டும்தான் வர வேண்டுமே தவிர என் நோயாளிகளாக 100 வருடம் வரை வரக்கூடாது என்று சொல்லி அனைவரிடம் ஒரு விண்ணப்பம். ஒரு எழுந்து நிற்க வேண்டும். அமர்வதிலிருந்து நிற்கும் பொழுது ஒரு புத்துணர்ச்சி வந்துருச்சா இல்லையா? நிற்க வைத்ததற்கு காரணம் இது அருமையாக நடத்தி செல்கின்ற என் சகோதரர் மாணவர் திருவதனம் அவர் சேர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் நாம் கைத்தட்டி மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை தெரிவிக்க வேண்டும். இந்த கூட்டத்திற்கு இவர் திரளாக வந்திருக்கின்றீர்களே, அதுக்கு நீங்களே ஒரு முறை கையை தட்டி மகிழ்ச்சியுடன் தெரிவிக்க வேண்டும். சொக்கலிங்கம் பேச்சு பிடித்திருந்தால் கை தட்டுங்கள், இல்லாவிடில் உட்கார வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அனைவரிடம் நலமுடன் வளமுடன் வாழ வாழ்த்து எழுதுகின்றேன். நன்றி, வணக்கம்.